உலகம் யாவையும் தாமுலாக்கணும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அளவிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அன்புடைய மாணவ செல்வங்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழியானது ஒரு கட்டமைப்புள்ள மொழி. காலந்தோறும் தமிழ் தாய் தன்னைத்தானே புதுப்பித்து புதிய புதிய அணிகலன்களை அணிந்து கொண்டே இருக்கிறாள் என்பதற்கு இலக்கிய வரலாறே மிகப்பெரிய ஒரு சான்று. அந்த தமிழ்த்தாயினுடைய அணிகலன்களை எல்லாம், அந்த கட்டமைப்பை எல்லாம் வரையறுத்து சொல்வது எது என்று நாம் கேட்போமானால் அதுதான் யாப்பிலக்கணம். மாணவர்களே, 5 இலக்கண நெறி உடையது நம்முடைய தமிழ் மொழி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதில் 4வதாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் தான் யாப்பிலக்கணம். அது ஏன் அந்த இலக்கணத்திற்கு யாப்புன்னு பேர் வந்துச்சு? யா அப்படின்னா கட்டுன்னு அர்த்தம். யாத்தல், கட்டுதல். நம்ம உடம்புக்கே என்ன பேர் அப்படின்னா, அதில் எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, தசை இருக்குது. இப்படி எல்லா பொருள்களால் கட்டப்பட்டதுனால தான் நம்ம உடம்புக்கு யாக்கை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்படி பார்க்குறப்ப ஏன் இந்த இலக்கணத்திற்கு யாப்பு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு இந்த உறுப்புகளால் கட்டப்பட்டதுனால இந்த இலக்கணத்திற்கு பேர் யாப்பிலக்கணம். நமக்கு தமிழில் கிடைக்கக்கூடிய நூல்களில் மிக பழமையான ஒரு நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அந்த நூல் நமக்கு கிடைச்சிருக்கிறது 3 இலக்கணம் தான் கிடைச்சிருக்கு. எது? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம்னு நமக்கு கிடைச்சது 3 இலக்கணம். ஆனால் அந்த 3 இலக்கணத்துக்குள்ளே தொல்காப்பியர் 5 இலக்கணத்திற்குரிய நெறிகளை நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிட்டார். அது எப்படி? பொருள் இலக்கணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொருள் இலக்கணத்தில் ஓமவியல் அப்படின்னு ஒரு இயல் இருக்கு. அணுகளுக்கெல்லாம் தாயாக இருப்பது எது? ஓமை அணி. எல்லா அணிகளுக்குமே மூல காரணமாக இருக்கக்கூடிய அணி எதுனா ஓமவியல் தான். அப்போ அந்த 5 இலக்கணத்தில் 5வது வகையாக இனி வளரப்போகிற அந்த அணி இலக்கணத்திற்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஓமை அணிக்கு ஒரு இலையே வச்சுட்டு போயிட்டார். அதுக்குள்ளே உருவகம் இருக்குது, இல்பொருள் ஓமை இருக்குது, அது நிறைய இருக்குது. அப்படி அணி இலக்கண வளர்ச்சியை சுருங்க சொல்லிட்டு போயிட்டார் தொல்காப்பியர். அதுதான் ஓமவியல். அப்படி யாப்பு இலக்கணத்திற்குன்னு ஒரு இயலை வகுத்தார். அதற்கு பேர் தான் செய்யுளியல். இந்த செய்யுளியலில் தொல்காப்பியர் அவர் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இலக்கண நெறிகள், இலக்கிய வளர்ச்சிகள் எல்லாத்தையும் பேசுகிறார். அதில் முதல் சூத்திரத்தில் அவர் செய்யுளுக்குரிய உறுப்புகளை பற்றி நம்மகிட்ட சொல்கிறார். எப்படி பிரித்து சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 26 உறுப்புகள், அதோடு சேர்த்து ஒரு 8 உறுப்புகள். இந்த 26 உறுப்புகள் மாத்திரை தொடங்கி வரிசையாக சொல்கிறார். கடைசியாக பின்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த 8 உறுப்புகள் என்ன அப்படின்னா, அந்த 8ம் எண்வகையான வனப்புகள். எண்வகை வனப்புகள். அது என்ன 26, இது என்ன 8 அப்படின்ற நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த 26 உறுப்புகள் என்பது தனிநிலை செயல்களுக்கு உரிய உறுப்புகள். இப்போ தனிப்பாடல் ஒன்று இருக்குது. தனிப்பாடல்னால் நம்ம இடைக்காலத்தில் தனிப்பாடல் பார்க்க வேணாம், அதுவும் தனிப்பாடல் தான். நமக்கு உதிரியாக கிடச்சிருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே தனிப்பாடல்கள் தான், சங்க பாடல்கள்லேருந்து எல்லாமே. இந்த தனிநிலை செயல்களுக்கு உரிய உறுப்புகளை பற்றி சொல்வது மாத்திரையில் ஆரம்பித்து வரிசையாக 26 உறுப்புகளை சொல்கிறார். பின்னாடி ஒரு 8 உறுப்புகளை சொல்கிறார்.
அந்த 8ம் என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம் தொட்டு தொடர்நிலை செயல் உள்ள செயல்களுக்கு உரிய உறுப்புகள் என்ன அப்படின்னா, இந்த 8 வகையான வனப்புகள். இப்போ சிலப்பதிகாரம் அது எந்த வனப்பில் இருக்குது, சிந்தாமணி அது எந்த வனப்பில் இருக்குது அப்படின்னு இந்த 8 வகை வனப்புகளை ஒரு காப்பியமானது ஒரு வனப்பை பெற்று தான் அமையும். அப்படி தொடர்நிலை செயல்களுக்குரிய உறுப்புகள் தான் பின்னாடி இருக்கக்கூடிய 8 வகையான வனப்புகள். சரி, இது தொல்காப்பியத்தில். இப்படி தொல்காப்பியர் செய்யுள்களுக்கு உரிய உறுப்புகளை 34 வகையாக பிரித்து அதில் 26 உறுப்புகள் தனிநிலை செயல்களுக்கு உரிய உறுப்புகள், பின்னாடி இருக்கக்கூடிய 8 உறுப்புகள் தொடர்நிலை செயல்களுக்கு உரிய உறுப்புகள் அப்படின்னு பகுத்து நமக்கு சொல்லிட்டார். அதற்கடுத்து பின்னாடி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு யாப்பு, அந்த இலக்கணத்திற்கு நமக்கு நடுநிலையாக கிடைக்கக்கூடிய ஒரு, அதாவது இடைக்காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா யாப்பருங்கலம். அதற்கடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது யாப்பருங்கல காரிகை. இந்த யாப்பருங்கலமும் சரி யாப்பருங்கல காரிகையும் சரி ஏறக்குறைய பெரும்பாலும் ஒரே மாதிரியான உறுப்புகளைத்தான் சொல்லிட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். உதாரணத்திற்கு யாப்பருங்கலம் 7 உறுப்புகளை நமக்கு சொல்லும். எதற்கு? செய்யுள் இயற்றுவதற்கு தேவையான உறுப்புகள் 7 உறுப்புகள். யாப்பருங்கல காரியையும் அதை வழி மொழிஞ்சிட்டு எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, அதோடு சேர்த்து பாவினம்னு சேர்த்துக்கிறோம். பாக்களும் சரி பா இனங்களும் சரி அது செய்யுளியலில் போயிடும். அதை உறுப்பியலில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல தொகுத்து சொல்கிறப்ப அப்படி சொல்லிடும். எது? யாப்பருங்கல காரிகை. சரி, அதுக்கடுத்து வீர சோழியத்துக்கு வருவோம். வீர சோழியத்தை பொறுத்தளவு வீர சோழியம் என்பது இடைக்காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 5 இலக்கண நூல். இந்த 5 இலக்கண நூலில் யாப்பு உறுப்புகளை பற்றி சொல்கிறப்ப வீர சோழி ஆசிரியர் புத்தமித்திரர் 2 உறுப்புகளை விட்டு போகிறார். எதை? எழுத்தை விட்டு போடுறாரு, தலையை விட்டு போடுறாரு. எழுத்தை ஏன் அங்கே ஒரு உறுப்பாக அவர் சொல்லலை அப்படின்னா, 5 இலக்கண நெறி உடையது வீர சோழியம். அவர் மாட்டேற்று உத்தியில் இந்த எழுத்து, அதாவது யாப்பிற்குரிய எழுத்துக்களை ஏற்கனவே எழுத்து இலக்கணத்தில் சொன்னதுனால அங்கே சொன்னதுனால இங்கே சொல்ல விட்டுப்புறார். அதற்கடுத்து தலையை ஒரு உறுப்பாகவே வைக்கல. ஏன்றதை நம்ம பிறகு பார்ப்போம். சரி, இப்போ உறுப்புகளை பற்றி பார்த்துட்டோம். 34, 7, 6. இந்த 6 தான் பின்னாடி வந்த தொன்னுல் விளக்க ஆசிரியர் வீரமாமுனிவரும் இந்த 6 உறுப்புகளை தான் சொல்கிறார். இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு உறுப்புகளாக பார்த்துட்டு முதல்ல இந்த யாப்பிற்குரிய எழுத்துகள் என்னென்ன, எதெல்லாம் யாப்பிற்குரிய எழுத்துக்களாக சொல்லப்படும். தொல்காப்பியர் இந்த யாப்பிற்குரிய எழுத்துக்களை, தொல்காப்பியமும் சரி நமக்கு கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய வீர சோழியம் 2 நூல்களுமே இந்த யாப்பிற்குரிய எழுத்துக்களை பற்றி தனியாக விளக்கியே சொல்லலை. மாட்டேறு அப்படின்னு ஒரு உத்தி இருக்குது இலக்கணத்தில். நம்ம படிச்சிருப்போம். நம்ம செய்யுளுக்குரிய உத்திகள் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் விளக்கமாக படிச்சிருக்கோம். அதில் ஒரு உத்தி மாட்டேறு உத்தி. அதாவது முன்னாடியே சொன்னதை பின்னாடி வழிமொழியுது. இங்கே சொல்லியாச்சில் அதை ஏன் திரும்ப நம்ம மறுபடியும் சொல்லணுமே? கூறியது கூறல் குற்றம் இல்லைல்ல, குற்றமாயிருமே. அதனால் அங்கே சொன்னதை மறுபடியும் சொல்லாமல் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு போகிறது. தொல்காப்பியமும் சரி வீர சோழியமும் சரி 2 நூல்களுமே இந்த யாப்பிற்குரிய எழுத்துக்கள்னு தனியாக எடுத்து சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு செய்தியை சிந்திச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, எழுத்திலக்கணத்திற்கு சொல்லப்பட்ட எழுத்துகள் என்பது வேறு, யாப்பு இலக்கணத்திற்கு சொல்லப்பட்ட எழுத்துகள் என்பது வேறு. இது 2ஐயும் கொஞ்சம் நம்ம விளக்கிக்கணும்.
தொல்காப்பியர் அதை அப்படி சொல்லாமல் விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்பது தேவையில்லாமல் இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம யாப்பருங்கல காரிகைக்கு வருவோம். யாப்பருங்கல காரிகை, இந்த யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? குறில் நெடில் ஆவி குறுகிய மூவியிர் ஆயுதம் மெய்யே மறுவரு மூவினம் மைதீர் உயிர்மெய் மதிமருட்டும் சிறுநுதர் பேரமர்கண் செய்ய வாய் ஐய நுண்ணிடையாய் அறிஞர் உரைத்த அளவும் அசைக்கு உறுப்பு ஆவனவே. அதாவது அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்ட்டு 13 வகையான எழுத்துக்களை விளக்கி சொல்கிறார். குறில் நெடில் ஆவி நமக்கு தெரியும், மறுவரு மூவினம் வல்லினம் மெல்லினம் இடையினம், ஆயுதம் மெய்யே, இப்படி வரிசையாக அசைக்கு உறுப்பாகும் எழுத்துகள் அப்படின்னு 13 வகையான எழுத்துக்களை காரிகை ஆசிரியர் சொல்கிறார். யாப்பருங்கலமும் சரி யாப்பருங்கல காரிகையும் சரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வேறுபாடு. பெரும்பாலும் நம்ம யாப்பருங்கல காரிகையை அடிப்படையாக வச்சு தான் நம்ம யாப்பு இலக்கணத்தை நம்ம பார்த்துட்டு போனால் நமக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அப்படியே பின்னாடி நமக்கு வரும், எதற்கு வீர சோழியத்துக்கு வருவோம். வீர சோழியம் யாப்பிற்குரிய எழுத்துக்கள்னு தனியாக விளக்கி சொல்லணும். எழுத்து இலக்கணத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட அதே எழுத்துக்கள் தான் இங்கே அப்படின்னு தொல்காப்பியர் என்ன உத்தியை கையாண்டாரோ அதே உத்தி தான். வீர சோழியம் அதாவது தொன்னூல் விளக்கம், வீரமாமுனிவருடைய தொன்னூல் விளக்கம், அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த யாப்பிற்குரிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றப்ப அவர் ஒரு வரையறை பண்ணுறார். என்னது? ஏறக்குறைய நம்ம யாப்பருங்கல காரிகை என்ன அடிப்படையில் சொன்னிச்சோ அதை அப்படியே விளக்கி அந்த அடிப்படையிலேயே அப்படியே கொண்டு போகிறார். சரி, அதற்கடுத்தாற் போல் இருக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா அசை. அது ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை. தொல்காப்பியர் காலம் வரைக்கும் தொல்காப்பியர் நாலசை கொள்கை உடையவர். அவரை பொறுத்தளவு நேரசை, நிறையசை, நேர்பு அசை, நிறைபு அசை, இந்த நாலசை கொள்கையை உடையவர் தொல்காப்பியர். நம்மளாம் சின்ன வகுப்புகளில் இதை விளக்கி படிச்சிருக்கோம். என்னது நேரசைனா என்ன? ஒரு குறில் எழுத்து தனித்து நின்றால் அது நேரசை. குறில் தனித்து குறில் ஒற்று, நெடில் தனித்து நெடில் ஒற்று, குறில் தனித்து க, குறில் ஒற்று க இல் கல், நெடில் தனித்து கா, நெடில் ஒற்று கா இல் கால். தொல்காப்பியர் காலம் வரைக்கும் நேரசை, இது எல்லா காலத்தையும் நேரசைன்றது இப்படி தான். நிறையசை எப்படி? இரு குறில் இணைந்து வருவது அக, இரு குறில் ஒற்று வருவது அ க இம், குறில் நெடில் வருவது ப கா பகா, குறில் நெடில் ஒற்று வருவது. அப்படி நம்ம பார்க்குறப்ப இது நேரசை, இது நிறையசை. அதற்கடுத்து தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு? நேரோட உகரம் பெற்று வருவது நேர்பு அசை, நிறையோட உகரம் பெற்று வருவது நிறைபு அசை. பிற்காலத்தில் வந்த அந்த இலக்கண நூல்கள் எல்லாம் ஈரசை கொள்கை தான் உடையது. எது? நேரசை, நிறையசை மட்டும்தான் இருக்குது. இந்த நேர்பு அசையும் நிறைபு அசையும் ஒரு அசையாக அவங்க எடுத்துக்கல. அதை எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா, வெண்பான்னு ஒரு பா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த வெண்பாவினுடைய ஈற்றுச்சீர், அதாவது ஈற்று சொல் எப்படி முடியும் அப்படின்னா, நாள், மலர், காசு, பிறப்பு, இந்த 4 வகையான அந்த
வாய்பாடில் தான் அது முடியும். அப்படி பார்க்குறப்ப பின்னாடி வந்த அந்த இலக்கண நூல்கள், யாப்பு இலக்கண நூல்கள் எல்லாம் நேர்பசைக்காக காசு, பிறப்பு இந்த ரெண்டையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது ரெண்டையும், அதாவது நேர்பசையும் நிறைபசையும் ஓர் அசையாக கொள்ளவில்லை. பிற்கால இலக்கண நூல்கள் எல்லாம் ஈரசை கொள்கை உடையன. இதை மனசில் நம்ம வச்சுக்கணும். சரி, அதற்கடுத்தாற் போல அசைக்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடிய உறுப்பு சீர். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஒரு அசையே நின்று அது என்ன வரும்? சீராக வரும். ஓர் அசையே நின்று சீராக வருவது ஓரசை சீர். அதற்கடுத்து இரண்டு அசைகளும் தம்முள் ஒன்றோடு ஒன்று கலந்து வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரசை சீர். இப்போ நேர், நிறை, நேர்பு, நிறைவு இது நாலும் என்ன அப்படின்னா இவையெல்லாம் ஓரசை சீர்கள். நேர், நிறை, நேர்பு, நிறைவு. அதற்கடுத்தாற் போல இருப்பது ஈரசை சீர். நான் முதலே சொன்னார் போல இந்த நேரசையும் நிறையசையும் மட்டும்தான் நம்ம வச்சுக்கிறோம். இடைக்கால நூல்களில் நேரசையும் நிறையசையும் மட்டும்தான் ஓரசை சீராக கொள்ளப்பட்டது. இந்த ஒன்றோடு ஒன்று அதாவது நேரோட நேரும் நேரோட நிறையும் ஒன்றோடு ஒன்று பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈரசை சீர் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 4 கிடைக்கும். நேர் நேர், நேர் நிறை, நிறை நிறை, நிறை நேர், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இந்த நேர் நேர் அப்படின்றதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பாடு தான் தேமா. அதுபோல் ஒன்றுக்கும் இந்த ஈரசை சீரை பார்க்குறப்ப தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் அப்படின்னு 4 நம்ம பார்த்தோம். அதில் முதல்ல 2 இருக்குது பாருங்கள், தேமா, புளிமா. இந்த தேமாவும் புளிமாவையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டுமே மா அப்படின்னு முடியறதுனால அதை மாச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து இருக்கக்கூடிய கருவிளம், கூவிளம் 2 இருக்குது பாருங்கள், அதை விளச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாச்சீர் 2, விளச்சீர் 2. சரி, அதுக்கடுத்து 3வதாக நம்ம வருவோம். இந்த ஈரசை சீரோட நம்ம மேலே பார்த்தோம் பாருங்கள் 4 ஈரசை சீர். அந்த ஈரசை சீரோட இறுதியில் நேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பேர் காய்ச்சீர்னு அர்த்தம். நேர் நேர், அடுத்து ஒரு நேர் வரும். நேர் நேர் என்ன சொன்னேன்? தேமா. இறுதியில் நேர் வந்தால் தேமாங்காய். அதாவது 3வது அசையாக ஒரு நேரசை சீர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் காய்ச்சீர்னு அர்த்தம். சரி, தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளம்காய், கூவிளம்காய். சரி, இந்த 3வது அசையாக நேரசை வந்தால் அது காய்ச்சீர். 3வது அசையாக நிறையசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பேர் கனிச்சீர்னு அர்த்தம். நேர் நேர், 3வதாக நேர் வந்தால் என்ன சொன்னேன்? காய்ச்சீர். நேர் நேர், 3வது அசையாக நிறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பேர் கனிச்சீர். அதாவது தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளம் கனி, அதற்கடுத்தாற் போல் கூவிளம் கனி. அதற்கடுத்து இந்த மூவசை சீரோட இறுதியில் நேர் வந்துச்சுன்னா அதற்கு பேர் நாலசை சீர். அது அப்படியே பெருகிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே போகும். சரி, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். எழுத்து பார்த்துட்டோம், சீர் பார்த்துட்டோம். அசை, எழுத்து, அசை, சீர் பார்த்துட்டோம். அதற்கடுத்தாற் போல் இருக்கக்கூடிய உறுப்பு தலை. தொல்காப்பியத்தை பொறுத்தளவு தொல்காப்பியர் இந்த தலையை ஒரு உறுப்பாக அவர் கொள்ளவில்லை.
காரணம் என்ன? நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் சேருவது தான் தலை. இப்படி 2 சீரும் சேர்றதை ஒரு உறுப்பாக ஏன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் தொல்காப்பியர் தலை என்பதை ஒரு உறுப்பாகவே அவர் சொல்லலை. நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்கள், எது 34 உறுப்புகள் செய்யுளிகளில் நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல் சூத்திரமே 34 உறுப்புகளை தான் அவர் சொல்கிறார். அதில் அவர் தலை என்கின்ற உறுப்பையே பற்றியே அவர் பேசலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தொல்காப்பியர் 7 இடங்களில் தலைன்ற உறுப்பை பற்றி அவர் சிறப்பாக பேசுகிறார். ஆனால் தலைன்ற அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். ஆனால் தலை என்பதை ஒரு உறுப்பாக அவர் கொள்ளவில்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சரி, அதற்கடுத்து இடைக்காலத்தில் வரும் தலையை பற்றி மற்ற நூல்கள் எல்லாம் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இடைக்காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய யாப்பருங்கல காரிகை 7 வகையான தலைகளை பற்றி சொல்லும். என்னென்ன? வெண்பாவிற்கு உரிய தலைகள் என்னென்னது? இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்டலை. இந்த இயற்சீர் வெண்தலைக்குரிய வாய்ப்பாடு என்ன? மாமுன் நிறை, விளமுன் நேர். நமக்கெல்லாம் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். மாமுன் நிறை, அதாவது நிற்கக்கூடிய அசை மாச்சீராக இருக்கும். அதாவது தேமா புளிமா நிற்கும். நீங்கள் அலையிட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த அசை, வரக்கூடிய அந்த சீர் மாமுன் நிறை அசையாக இருக்கும். அதற்கடுத்து மாமுன் நிறை, விளமுன், கருவிளம் குவிளம் 2 அசைகள் இருக்கும். வரக்கூடிய அசை எப்படி இருக்கும் அப்படின்னா, விளமுன் நேர், நேர் அசை நிற்கும். சரி, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும். அதற்கடுத்து இது 2ம் இயற்சீர் வெண்தலைக்குரிய வாய்பாடுகள். வெண்சீர் வெண்தலைக்கு என்ன அப்படின்னா, காய்முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்தலை. இது வெண்பாவிற்கே உரிய தலை என்பதனால் இதற்கு வெண்சீர் வெண்டலை அப்படின்ற பேர் வந்துச்சு. சரி, அதற்கடுத்து வருவோம். என்ன தலை? ஆசிரியப்பாவிற்கு உரிய தலைகள். ஆசிரியப்பாவிற்குரிய தலைகள் 2. ஒன்று நேர் ஒன்று ஆசிரிய தலை, மற்றொன்று நிறை ஒன்று ஆசிரிய தலை. அது என்ன நேர் ஒன்று ஆசிரிய தலை? நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், மாமுன் நிறை, அதாவது மாச்சீர் இருக்கும், வரக்கூடிய அசை நிறை அசையாக இருக்கும். ஆனால் மா வரக்கூடிய அசை நேரசையாக இருந்துச்சுன்னா அதற்கு பேர் நேர் ஒன்று ஆசிரிய தலை. நிற்கக்கூடிய அசை நிறை அசையாக இருக்கும், அதாவது விளமுன் நேர் வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்தலை. விளமுன் நிறை வந்துச்சுன்னா அது நிறை ஒன்று ஆசிரிய தலை. அப்போ நேர்முன் நேர் வருவது, நிறைமுன் நிறை வருவது. நிற்கக்கூடிய அசையும் வரக்கூடிய அசையும் ஒரே மாதிரியாக ஒன்றி வர்றதுனால அதற்கு பேர் நேர் ஒன்று ஆசிரிய தலை, நிறை ஒன்று ஆசிரிய தலை. சரி, இப்போ அதுக்கு அடுத்து பார்ப்போம். என்னது? கலித்தலை. கலித்தலைக்குரிய வாய்பாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப கனிமுன் நேர், கனிமுன் நிறை அப்படின்னு 2 வகையான தலைகள். அது ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு 2 வகையான தலைகளை பெற்று வருவது வஞ்சிப்பாவிற்குரிய தலைகள். அதே போல தான் கலிப்பாவிற்குரிய தலைகள். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும். அதற்கடுத்து வருவோம். தலைக்கு பிறகு அதற்கடுத்து இருக்கக்கூடிய உறுப்பு அடி. தொல்காப்பியர் காலம் வரைக்கும் இந்த அடியை பற்றி பார்க்குறப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுக்கணும். பிற்கால இலக்கிய வளர்ச்சிக்கும் சரி, இலக்கண வளர்ச்சிக்கும் சரி, அடிதான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. தொல்காப்பியர் சொல்கிறாரு, அடினா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஈரசைச்சீர், அதாவது 2 ஈரசைச்சீர் வந்தால் அது குறள் அடி, பூவசைச்சீர் வந்தால் அது சிந்தடி,
4 அசைச்சீர் வந்துச்சுன்னா அது அளவடி. 5 அசைச்சீர் வந்துச்சுன்னா அது நெடிலடி. 5 சீருக்கு மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கழி நெடிலடி. இப்போ தொல்காப்பியர் எதை அடின்னு சொல்கிறாரு தெரியுமா? குரல் அடியை சொல்லலை, சிந்தடியை சொல்லலை, களி நெடிலடியையும் சொல்லலை, களி நெடிலடியையும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு தெரியுமா? நாற்சீர் கொண்டது அடியெனப்படுமி. எது 4 சீர்களை பெற்று எது வருதோ, அதாவது அளவடி எதுவோ அதுதான் அடி. அது என்ன சார் அளவடி? இப்போ நம்மளாம் திருக்குறள் படிச்சிருக்கோம். அதில் மேலே 4 அசை இருக்குது பாருங்கள், 4 சீர் இருக்குது பாருங்கள். எப்படி? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் படிச்சிருக்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி 4 வருது பாருங்க. இப்படி மேலே இருக்கக்கூடிய 4 சீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அளவடி அப்படின்னு அர்த்தம். தொல்காப்பியர் காலம் வரைக்கும் அடி அப்படின்னா அது 4 சீர் பெற்று தான் வரும். சரிங்க. தொல்காப்பியர் அடியை வரையறை பண்ணுறப்ப இன்னொரு வரையறையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன தெரியுமா? சீர்களை எண்ணி அடி வகுக்கணும். 1 2 3 4. இப்போ நான் சொன்னேன்ல, 3 சீர் வந்தால் சிந்தடி, 2 சீர் வந்தால் குரலடி அப்படின்னு சொன்னோம்ல. இப்படி சீர்களை எண்ணி அடி வகுக்கிறதுக்கு பேர் சீர்வகை அடி. இன்னொரு வகை இருக்குங்க. என்ன தெரியுமா? எழுத்துக்களை எண்ணி அடி வகுக்கிறது. இப்போ ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சொல்லில் குறில் எழுத்தை விட்டுருணும். குறில் எழுத்தை விட்டுட்டு எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை எழுத்தை எண்ணி பார்த்து அடிகளை வகுக்கிறதுக்கு பேர் கட்டளை வகை அடின்னு அர்த்தம். கட்டளை வகை அடி. இத்தனை எழுத்துக்களை கொண்டிருந்தால் அது குரல் அடி, இத்தனை எழுத்துக்களை கொண்டிருந்தால் அது சிந்தடி அப்படின்னு எழுத்துக்களை எண்ணி அடிகளை வகுக்கிறதுக்கு பேர் கட்டளை வகை அடி. இதில் இருந்து தான் பின்னாடி கட்டளை கழித்துறை வளர்ந்துச்சோ தெரியலை, நீங்கள் தான் பார்க்கணும். தொல்காப்பியர் இந்த 2 உத்தியையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒன்று கட்டளை வகை அடி, மற்றொன்று சீர் வகை அடி. என்னமோ தெரியலை, இடைக்கால இலக்கண நூல்கள் இந்த கட்டளை வகை அடியை ஒரு பொருட்டாக எடுக்கலை, சீர்வகை அடிகளை தான் எடுத்துக்கிடுச்சு. வீட்டுன்னு சொல்கிறேன். 2 சீர் வந்தால் அது குரல் அடி, முச்சீர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது சிந்தடி, நாற்சீர் கொண்டது அளவடி, நேரடி, அந்த அளவடிக்கு இன்னொரு பேர் நேரடி. 5 சீர் வந்துச்சுன்னா களி நெடிலடி. 5 சீருக்கு மேலே வர்றது எல்லாமே 5 சீரில் வந்தால் நெடிலடி, 5 சீருக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே களி நெடிலடி. சரி, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய உறுப்பு தொடை. தொடுத்து வருவது எதுவோ அதுதான் தொடை. தொல்காப்பியர் காலம் வரைக்கும் தொல்காப்பியர் இன்றியமையாமல் இருக்கக்கூடிய எதுகை, மோனை, இயைபு, முரண் அப்படின்ற அளபடை, இந்த தொடைகளை மட்டும்தான் முதல்ல நமக்கு வரையறை பண்ணி அவர் கொடுத்துட்டார். அதற்கு பிறகு சில தொடைகளை அவர் சொல்கிறார். ஆனால் இடைக்கால இலக்கண நூல் இருக்குது பாருங்கள், அது 2 வகையாக தொடைகளை நமக்கு கட்டமைச்சு கொடுக்குறோம். ஒன்று தொடைகள், மற்றொன்று தொடை விகற்பங்கள். அது என்ன சார் விகற்பங்கள்? அடிப்படையாக இருக்கக்கூடிய தொடைகள்லேருந்து மேலே 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 அதில் இருக்கக்கூடிய உட்கூறுகளாக வேறுபட்டு 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 வர்றதுக்கு தொடை விகற்பங்கள். இதை இடைக்கால நூல்களில் இருந்து கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் அதைத்தான் வரையறை பண்ணி நமக்கு சொல்லும். குறிப்பாக எதுகை, கிவாஜா சொல்லுவார் எதிர்கை, அந்த சொல்லிருந்து வந்தது தான் எதுகையாக இருக்கும். அதாவது 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றி வருவது மோனை, சீர்களுக்குள்ளே ஒன்றி வந்தால் சீர்மோனை, அடுத்தடுத்த அடிகளுக்குள்ளே ஒன்றி வந்துச்சுன்னா அது அடி மோனை. சீர்களுக்குள்ளே ஒன்றி வர்றது தான் அவர் என்ன சொல்லுவார், இலக்கண ஆசிரியர்கள் எல்லாமே அது தொடை விகற்பங்கள் அப்படின்னு வரையறை பண்ணலாம். சரி, அடிப்படையான தொடைகள் எது அப்படின்னா எதுகை, மோனை, இயைபு,
முரண், அளவடை. இதில் இருந்து வேறுபட்டு வர்றது தான் தொடை விகற்பங்கள். இப்படி எழுத்துக்களில் நம்ம உறுப்பியல் கோட்பாடுகளை ஒரு மாதிரியாக நம்ம வரையறை பண்ணி தொல்காப்பியர் காலத்திலிருந்து பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம 90 விளக்கு வரைக்கும் எது இன்றியமையாதோ எல்லாத்தையும் பார்த்தோம். இனி அடுத்தாற் போல் நாம் செய்யுளியல் கோட்பாடுகளை தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அன்புடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம முதல்ல யாப்பிற்குரிய உறுப்புகளை பார்த்தோம். இப்போ 4 வகை பாக்கள், அந்த பாக்களினுடைய இனங்கள், அப்புறம் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த பாக்களினுடைய வளர்ச்சி எப்படி இலக்கியத்தில் வளர்ந்துச்சு அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு போகலாம். இப்போ வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, இந்த 4 வகை பாக்கள் தான் ரொம்ப இன்றியமையாத பாக்களாக எல்லா காலத்திலையும் வளர்ந்து வந்ததை நம்ம பார்க்கலாம், நம்ம இலக்கியங்களில் பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த பாக்களுக்குரிய பொது இலக்கணம் என்பது வேறு. இப்போ வெண்பான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. வெண்பா குறைஞ்சது 2 அடிகளில் வரலாம், 4 அடியில் வரலாம், 12 அடிகளில் வரலாம். 2 அடியில் வந்தால் அது குறள் வெண்பா, 4 அடியில் வந்தால் அது நேரிசை வெண்பா, 3 அடியில் வந்தால் சிந்தியல் வெண்பா. பகருடை வெண்பான்னு ஒன்று இருக்குது. அது பல தொடைகளை பெற்று வர்றதுனால, தொடை என்பது நம்ம போனதில் பார்த்தோம்ல, எதுகையும் மோனையும் அப்படி ஒன்றி வராமல் வெவ்வேறு வகையான எதுகைகளையும் மோனைகளையும் பெற்று வர்றதுனால அதுக்கு பேர் பகருடை வெண்பா அப்படின்னு அர்த்தம். இப்படி பாக்களுக்கான பொது இலக்கணம் அப்படின்னு பார்த்தப்ப இது அது பொதுப்படையாக இருக்கும். ஆனால் வகைகளுக்கு பார்க்குறப்ப ஒன்றுக்கும் ஒரு தனித்த சிறப்பு இருக்கும். இப்போ வெண்பாவை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ வெண்பாவோட குறைந்தது 2 அடிகள் வரணும், அதிகபட்சம் பகருடை வெண்பா மாதிரி அது 12 அடி 9 அடி இருக்கலாம். ஈற்றடி நாள் மலர் காசு பிறப்புன்னு ஏதாவது ஒன்றில் பெற்று அது முடிஞ்சிருக்கணும். ஈற்றச்சீர் வாய்பாடு, நாள் மலர் காசு பிறப்பு. ஓசை செப்பல் ஓசை பெற்று வரணும். இந்த பாக்களுக்கு எல்லாம் எது ரொம்ப முக்கியமானதுன்னா ஓசை என்பது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் அவனுக்கு எழுத்து இலக்கணமும் தெரியலை, சொல்லி இலக்கணமும் தெரியலை. அவன் ஆனால் ஏதோ ஒரு பாட்டு பாடுறான். அவன் பாடக்கூடிய பாட்டோட ஓசை இன்னொருத்தனுக்கு கேட்குது. அதை கேட்கக்கூடியவன் ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஓசையை கேட்ட உடனே இது இந்த பாவகையை சேர்ந்ததாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டினுடைய ஓசையை வைத்து அந்த பாட்டினுடைய பாவகையை குறிச்சிருக்காங்க. யார் சொல்கிறா இதை? தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவர் பேராசிரியர். அந்த உரையாசிரியர் பேரே பேராசிரியர் தான். அவர் சொல்கிறார், சேட்புலத்து ஒருவன் இருந்த காலத்தும், சேட்புலம்னா செய்னா தூரம், புலம்னா இடம், ஒருவன் இருந்த காலத்து பாடம் ஓதும் கால், பாடத்தை சொல்லி கொடுக்குறப்ப அவனுக்கு எழுத்து இலக்கணமோ சொல்லி இலக்கணமோ தெரியல. ஆனால் அவன் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாக்களினுடைய ஓசையை வச்சு, ஓசைன்னா ஒலி, சப்தம், சந்தம், ஒலி நயம், அதை வச்சு அது இந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. பேராசிரியர் அதை சொல்கிறார். அப்படி பார்க்குறப்ப 4 வகை பாக்களுக்கும் 4 வகையான ஓசைகளை நம்ம தமிழர்கள் வகுத்திருக்காங்க. வெண்பாவுக்கு செப்பல் ஓசை, ஆசிரியப்பாக்கு அகவல் ஓசை, அதே போல் துள்ளலோசை வஞ்சிப்பாக்கு, துள்ளலோசை கலிப்பாக்கு, தூங்கலோசை வஞ்சிப்பாக்குன்னு வரையறை பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு. இப்போ பாக்களுக்குரிய ஈற்றடி பார்த்தோம், வெண்பாவுக்கு ஓசை பார்த்தோம், அடி வரையறை பார்த்தோம். இது வெண்பாவினுடைய பொது இலக்கணம். இந்த பொது இலக்கணம் அப்படியே வகைக்கு பொருந்துமானா பொருந்தாது. அப்படியே அந்த இலக்கணம் இப்போ சொல்லப்பட்ட பொது இலக்கணம் எல்லாம் அப்படியே போய் வகைக்கு பொருந்தி வருமானா பொருந்தி வராது.
ஏதோ ஒன்று ரெண்டு பொருந்தி வரும். இப்போ குறள் வெண்பான்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் எல்லாம் 2 அடி நம்ம பார்த்துருக்கோம். மேலே இருக்கிறதெல்லாம் 4 சீர் அளவடி வரும், கீழே இருக்கிறதெல்லாம் 3 சீர் சிந்தடி வரும். அப்போ ஒரு அளவடியும் ஒரு சிந்தடியும் பெற்று வந்தால் அது குறள் வெண்பா. நேரிசை வெண்பா எப்படி பார்த்தோம்னா 3 அளவடி வரும், ஒரே ஒரு சிந்தடி வரும். அந்த நேரிசை வெண்பாலே இந்த வகை இருக்குது. என்ன அப்படின்னா 4 அடியில் முதல் 2 அடியும் ஒரு எதுகை வரும், அடுத்த 2 அடியும் ஒரு எதுகை வரும். இந்த முதல் 2 அடியில் இருக்கக்கூடிய எதுகை மூனைக்கு ஏற்ற மாதிரி 2வது அடியினுடைய இறுதியில் கடைசியாக ஒரு சொல் வரும். ஒரு சின்ன கோடு போட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சொல்லுக்கு பேர் தனிச்சொல்னு அர்த்தம். இந்த தனிச்சொல் எப்படி வரும் அப்படின்னா முதல் 2 அடியில் இருக்கக்கூடிய எதுகைக்கு மூனைக்கும் ஏற்றாறு போல் அமைக்கப்படுவதுதான் தனிச்சொல். சரி, தனிச்சொல் இல்லாமையும் நேரிசை வெண்பாக்கள் வரலாம். இனிசை வெண்பான்றது 3 அடியில் வருது, அது நேரிசை சிந்தியல் வெண்பா. அதாவது தனிச்சொல் பெற்று வரக்கூடிய 3 அடியில் வரக்கூடிய வெண்பா, அது நேரிசை சிந்தியல் வெண்பா. இன்னிசை சிந்தியல் வெண்பா அதில் வந்து தனிச்சொல் இருக்காது, 3 அடியில் வரும். சரி, இப்போ அடுத்த ஆசிரியர் பார்க்க வருவோம். அகவல் ஓசை பெற்று வரும். செப்புதல் என்றால் கூறுதல், அகவுதல் என்றால் அழைத்தல். மயில் அகவும் கேட்டிருக்கோம் நம்ம. அகவன் மகளே, அகவன் மகளே, குறுந்தொகையில் படித்தது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. அகவுதல் என்றால் அழைத்தல். அப்படி அகவல் ஓசை என்றால் அழைக்கும்படியான அந்த ஒலித்தன்மையை உடையது. தேவார ஆசிரியர் கூட சொல்கிறாங்களே, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. அப்படி அகவல் ஓசை பெற்று வருவது எது அப்படின்னா அது ஆசிரியம். ஆசிரியப்பா பெரும்பாலும் ஏகாரத்தில் முடிவது தனிச்சிறப்பு. ஆசிரியப்பா கூறிய ஓசை அகவல் ஓசை. இதனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய சீர்கள் பார்த்தோம்னா இப்போ வெண்பாவுக்குரிய தலைகள் ஏர்ச்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை. ஆசிரியப்பாவுக்குரிய தலைகள் பெரும்பாலும் ஆசிரியப்பாவுக்குரிய ஒரு தலைகள் என்ன அப்படின்னா நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை பெற்று வரும். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆசிரியப்பா வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தோம்னா மிகச்சிறிய அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு. மிக நீண்ட அடிகளை கொண்ட ஒரு நூல் எதுன்னா மதுரை காஞ்சி. ஐங்குறுநூறு 3 அடி தான், மதுரை காஞ்சி 782 அடி. குறைஞ்சது வந்து 3 அடியில் பாடலாம், அதிகபட்சம் அது பாட்டுக்கு பாடிக்கிட்டே போகலாம். இது ஆசிரியப்பாவினுடைய சிறப்பு, அதனுடைய வகைமை. இது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, அடிமறி மண்டியில் ஆசிரியப்பா அப்படின்னு இதனுடைய வகைகள் அப்படி விரிஞ்சிக்கிட்டே போகும். கடை அயர் பாதமும் முச்சீர்வரின் நேரிசை. கடைனா கடைசியில், அயல்னா பக்கத்தில், பாதம்னா அடி. கடைசி அடிக்கு முந்திர அடி 3 சீர் வருதுன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் நேரிசை ஆசிரியப்பா. கடை அயர் பாதமும் முச்சீர்வரின் நேரிசை. இடைப்பல குன்றின் இணைக்குறள். முதலடியும் கடைசி அடியும் அளவடியாக வரும், 4 சீர் வரும். இடையில் இருக்கக்கூடிய அடிகள் வந்து குறைஞ்சி வரும், அது வந்து இணைக்குறள். அடியை மாற்றி போட்டாலும் பொருள் மாறாதுங்க. அளவடி 4 வரும். அந்த அளவடி 4 வந்து ஈற்றடி ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அடியை மாற்றி போட்டால் பொருள் மாறாமல் இருக்கும். அதுக்கு பேர் அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அப்போ நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா அதனுடைய வகைகள் விரிஞ்சிட்டு அப்படியே போகும். அதே போல் வஞ்சிப்பா, அதே போல் கலிப்பாக்கள். நேரம் கருதி நான் வந்து அதனுடைய வகைகள் விளக்கி வந்து நான் சொல்ல விருப்பம் இல்லை. இப்போ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா எல்லா பாக்களுக்குரிய பொது இலக்கணங்கள் எல்லாமே அதனுடைய வகைகளுக்கு பொருந்தாதுன்னு சொன்னேன். அதற்கடுத்தாற் போல் ஒன்று இருக்குங்க, அதுக்கு பேர் இனம்கள். இனம்ன்றதை 3 பிரிச்சுக்கணும் நம்ம: துறை, தாழிசை, விருத்தம். இப்போ வெண்பான்னு எடுத்துக்கிட்டோம்னா வெண்துறை, வெண்தாழிசை, வெண்விருத்தம். ஆசிரியத்துறை, ஆசிரிய தாழிசை, ஆசிரிய விருத்தம். அதே போல் வஞ்சித்துறை, வஞ்சி தாழிசை, வஞ்சி விருத்தம். அதே போல் கலித்துறை, கலித்தாழிசை, கலி விருத்தம்.
இப்படி ஒவ்வொரு பாக்களுக்கும் உரிய இனங்களை 3 நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். இது பாக்கள் நம்ம படிக்கிறப்ப எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது பாவினுடைய பொது இலக்கணம், பாவினுடைய வகைகள், பாவினுடைய இனங்கள். பொது இலக்கணம் எல்லாமே வகைகளுக்கு பொருந்தாது, வகைகளுக்கு 1, 2 தான் பொருந்தும். நம்ம கடைக்கு போகிறோம், கடையில் நிறைய தொப்பி தொங்கும். நம்ம தலைக்கு எந்த தொப்பி பொருந்தோ அந்த தொப்பி தான் நம்ம தலையில் மாட்டிக்க முடியும். மற்றதெல்லாம் தலைக்கு ஒரு சின்னதாக இருக்கலாம், ஒன்று பெருசாக இருக்கலாம். அந்த தொப்பி நிறையா தொங்கும். நிறையா தொப்பி தொங்குறது எதை போன்றது அப்படின்னா, அது பார்க்கக்கூடிய பொது இலக்கணம் மாதிரி. நமக்குரிய தொப்பி பொருந்துறது எப்படி அப்படின்னா, அந்த பாக்களில் சொல்லப்பட்ட வகைகளுக்கு பொருந்தக்கூடிய இலக்கணம். மற்ற தொப்பிகள்லாம் கிடைக்க அப்படின்னா அது அந்த வகைக்குரிய, இப்போ குறள் வெண்பாக்குரிய இலக்கணம் எல்லாம் அந்த பொது இலக்கணத்துக்கு அப்படியே பொருந்தி வராதுன்னு அர்த்தம். சிலது பொருந்தும், சிலது பொருந்தாது. மற்றபடி தலைகளோ ஓசையோ அதெல்லாம் அப்படியே பொருந்தும். அடி வித்தியாசப்படும். குறள் வெண்பா 2 அடி அப்படின்னா, நெரிசி வெண்பா 4 அடி வரும், அவ்வளோ நிற்க. இப்போ காலந்தோறும் இலக்கிய வளர்ச்சிக்கு இந்த பாக்கள் எப்படி ஒத்துழைச்சிச்சு, இதனுடைய வளர்ச்சி வீச்சு எப்படி இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கணும். சங்கப்பாடல் முழுக்க பார்த்தோம்னா அங்கே ஆசிரியப்பாவினுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பார்த்துட்டே போவோம். குறுந்தொகைன்னு நம்ம ஒரு நூல் படிச்சிருக்கோம், 8 தொகையில். அந்த நூலில் நிறைய பாடல்கள் நமக்கு தெரிஞ்ச பாடல்கள். நமக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அப்படின்ற ஒரு பாட்டு. இப்போ உறுப்பியெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி பாட்டை பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்த அடியில் இருக்கக்கூடிய எதுகையோ மோனையோ ஒன்றி வந்தால் அது அடி மோனைன்னு சொல்லுவோம், அடி எதுகைன்னு சொல்லுவோம். ஒரே அடிக்குள்ளே இருக்கக்கூடிய எதுகையோ மோனையோ ஒன்றி வந்துச்சுன்னா அதை சீர் மோனைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கொங்குதேர் வாழ்க்கை பாட்டோட சிறப்பு என்னன்னு கேட்டுங்க பாருங்க. கடதாசன் சொல்லுவான், எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோன்னு கவி சக்கரவர்த்தி கம்பனை சொல்கிறப்ப அது கம்பனுக்கு மட்டும் பொருந்தாது. சங்க சான்றோர்கள்லேருந்து அத்துணை தமிழ் புலவர்களாகிய குரு பரம்பரை அத்துணை பேரையும் குறிக்குங்க. அதுக்கு இந்த பாட்டு ஒன்று சான்று. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இதை லேசாக அப்படி ஒரு தொட்டு காமிக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பியை பார்த்தீங்கன்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சீர்மோனையில் அந்த பாட்டில் எதுகை வர வேண்டிய இடத்துல மோனையும், மோனை வர வேண்டிய இடத்துல எதுகைக்குரிய எழுத்தும் வந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. இந்த பாட்டை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மோனை வர வேண்டிய இடத்துல அந்த மோனைக்குரிய எழுத்து வராமல் எதுகைக்கு தனிச்சிறப்பு கொடுத்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடலாக இது நமக்கு படுது. ரைட். அதற்கடுத்து நம்ம வரும் இடைக்காலத்தில், அதாவது நீதி நூல் காலத்தில். இடைக்காலத்துக்கு முன்னாடி நீதி நூல் காலத்தில் எல்லா நூல்களுமே பெரும்பாலும் வெண்பாவினுடைய ஆட்சி அதிகமாக இருந்த காலம் நீதி இலக்கிய காலம். சங்கப்பாடல்கள் எல்லாமே ஆசிரியப்பாதான். 10 பாட்டுனாலும் ஆசிரியப்பாதான், 8 தொகைனாலும் ஆசிரியப்பாதான். பெரும்பாலும் ஆசிரியப்பாவினுடைய ஆட்சி அதிகமாக இருந்தது எது அப்படின்னா அது சங்க காலம்தான். அதற்கடுத்து நீதி நூல் காலத்தில் ஆசிரியப்பாவினுடைய ஆட்சி, அதுலேயே கொஞ்சம் இனங்களும் உள்ளே வந்துருச்சோன்னு ஒரு சந்தேகமும் வரும். இப்போ முதுமொழி காஞ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அது குறள்வெண் செந்துறையில் அமைஞ்சது. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் முதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. மேலே 4 அடி 4 சீரு, கீழே 4 சீரு, 2 அளவடி வரும். முதலில் சிறந்தது ஒழுக்கம் உடைமை அப்படின்னு. ஆசிரியர் வெண்பாவினுடைய ஆட்சி அதிகமாக இருந்தது எது அப்படின்னா அது நீதி நூல் காலம். ஒருவேளை தலைவனும் தலைவியும் இவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரையாடல் பாங்குக்கு அவங்க ஆசிரியப்பாவையும், அறிவுரை கூறுவதற்காக வெண்பாவையும் நம்முடைய புலவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதற்கடுத்தாற் போல சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தொடங்குவதே எப்படி தொடங்குது? இன்னிசை வெண்பால தான் அது தொடங்குது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்
காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டுன்னு அவர் தொடங்குறதே வந்து இன்னிசை வெண்பாவில் தான் தொடங்குறார். அவர் ஏறக்குறைய பல பாக்களினுடைய கலவையாக தான் வந்து சிலப்பதிகாரம் நம்முடைய கண்களுக்கு தென்படும். பல வகையான பாக்களினுடைய ஆட்சியை அதில் பார்க்கலாம். 10 பாட்டுக்கு கீழே ஒவ்வொரு பாட்டுக்கு கீழேயும் ஒரு ஒரு வெண்பா இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு காதை முடிஞ்ச பிறகும் இளங்கோவடிகள் அப்படி ஒரு பாடலை கீழே வெண்பாவை யாப்பெல்லாம் அவர் பாடி வச்சதாக பெரியவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதை கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ அவங்க பல பாக்களையும் கையாண்டாங்க, வெண்பாவையும் அப்படியே பின்பற்றிக்கிட்டே வந்தாங்க. அதற்கடுத்தாற் போல் விருத்தப்பா, முதல்ல நமக்கு விருத்தப்பா வகையை அறிமுகப்படுத்துறது யாருன்னா திருத்தக்க தேவர் தான். முதல்ல அவர் சிந்தாமணி எழுதி அரங்கேற்றம் பண்ணுறப்ப சமண முனிவர்களுக்கு முன்னாடி நரிவிருத்தம் நூலை மதுரை தமிழ் சங்கத்தில் அவர் அறிமுகம் பண்ணார். அவர் அந்த வரலாறுலாம் தெரியும். நரிவிருத்தம் என்பது ஏறக்குறைய 100 பாடல்கள் கொண்ட ஒரு அமைப்பு. அது அதற்கடுத்தாற் போல் அவர் விருத்தப்பாவில் மிக நீண்ட ஒரு காப்பியத்தை தமிழில் நமக்கு படைச்சு கொடுத்தார். கம்பனுக்கு 10,500 விருத்தங்களை பாடுறதுக்கு கம்பனுக்கு கை கொடுத்த கதைக்கு கை கொடுத்தவன் யாருன்னா ஆதிகவி வால்மீகி. அவனுக்கு யாப்புக்கு அவனுக்கு கை கொடுத்தவன் யார் அப்படின்னா அவர் திருத்தக்க தேவர். கம்பன் எவ்வளவோ நுட்பங்களை பல பேர்கிட்ட இருந்து அவன் வாங்கிக்கிட்டான். கதையை வால்மீகிட்டேருந்து எடுத்துக்கிட்டான். யாப்பு அமைப்பை திருத்தக்க தேவர்கிட்டருந்து வாங்கிக்கிட்டான். ஓசை, சந்தம், பாத்திர படைப்பு இதெல்லாம் வந்து இடைக்காலத்தில் இருந்த நம்ம நாயன்மார்கள், ஆழ்வார்கள், திருத்தக்க தேவர் போன்ற பெரியவர்கள்டிருந்து நிறைய கம்பன் வாங்கிக்கிட்டான். அப்படி வாங்கி அவன் அந்த காப்பியத்தை படைச்சிருக்கான். அதை படிக்கிறப்ப நமக்கு நிறைய வெளிச்சங்கள் நமக்கு தெரியும். யாப்போட தொடர்புடையதுனால அதை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நம்ம வாசிக்கிறப்ப இந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக இதை உங்கள்கிட்ட இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறேன். திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலையிலிருந்து திருவண்ணாமலையை நோக்கி புறப்பட்டு போகிறார். அவர் புறப்பட்டு போகிற சமயத்தில் மலை தெரியுது. ஈன்று நின்றோருக்கு தோன்றும் சிறுவரை அப்படின்ற மாதிரி இங்கேருந்து பார்த்தாலும் மலை தெரியுது அவருக்கு. அப்படி தூரத்துலேருந்து திருவண்ணாமலையை பார்க்குறாரு, பாடிட்டு போகிறார். எப்படி பாடுறாரு? உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. அந்த பாட்டை கண்ணை மூடி நம்ம கேட்டு பார்த்தோம்னா சந்தம் காதல் விழுது. உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணமருமே. இந்த சந்தத்தை பாடிட்டு போகிற ஞானசம்பந்தர் பெருமான் கோவிலுக்கு பக்கத்தில் போன உடனே சந்தத்தை மாத்துறார், வேற ஒரு சந்தத்தில் பாடுறார். சான்று இருக்கா அப்படின்னா திருமுறைகளை சான்று இருக்குது அப்படின்னு பன்னிரு திருமுறை வரலாறுல வெள்ளைவார்னார் எழுதுறார். சரி, ஏன் அப்படி மாற்றினார்? இதை படிக்கிறப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இதை படிச்சுட்டு அவர் அந்த திருவண்ணாமலைக்கு அந்த 11 பாடல்களையும், ஏன்னா பாடுதல் வேறு, ஓதுதல் என்பது வேறு. படித்தல், பாடுதல், ஓதுதல் என்பது வேறு. பாடுதல் என்றால் ஒரு முறை நம்முடைய காது கேட்கும்படியாக அல்லது பிறருடைய காதுக்கு கேட்கும்படியாக இசைப்பதற்கு பேர் பாடுதல். ஓதுதல் என்பது என்ன என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு பொருளையோ ஒரு பாடலையோ அல்லது ஒரு கவியையோ மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு பேர் ஓதுதல். அதனால தான் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு பெரியவங்களும் சொல்லி வச்சாங்க. வேதத்தை ஓதுதல், வேதம் ஓதிடும் பார்ப்பான், பாரதியார் சொல்கிறார்ல. ஓதுதல் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்லுதல். அப்படி ஞானசம்பந்தர் பெருமான் இந்த 11 திருமுறைகளையும் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே அந்த மலைக்கு பக்கத்தில் போயிருக்கணும். அவர் பாடத் தொடங்கினப்ப ஒரு பொழுது இருந்திருக்கணும். சிறு பொழுதில் ஒரு நாள் 6 வகையாக பிரித்தா அது சிறு பொழுது, ஒரு ஆண்டு 6 வகையை பிரித்தா பெரும் பொழுது. அப்படி ஒரு சிறு பொழுதில் அவர் ஒரு பாடலை பாடத் தொடங்கினார். ஒரு சிறு பொழுதில் பாடி முடித்து பொழுது மாறுது.
பொழுது மாறின உடனே ஞானசம்பந்தர் பெருமான் யாப்பை மாற்றி பாடினார். இந்த நுட்பம் பின்னாடி வந்த கம்பனுக்கு கை கொடுத்துருக்கணும். ராமபிரான் கங்கை ஆற்றங்கரையில் சீதாபிராட்டி லக்ஷ்மணன் ஆகிய 3 பேரும் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு கங்கை ஆற்றங்கரைக்குள்ளே நுழைகிறாங்க. கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுறான். அது காலை பொழுது, சூரிய வெளிச்சம் அப்படியே கிழக்கில் சூரியன் வந்து ராமனுடைய திருமேனியில் பட்டு, சூரிய வெளிச்சம் ராமனுடைய உடல்லிருந்து திருமேனிலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் மங்கும்படியாக போயிருச்சான். எது? சூரியனுடைய ஒளி. உலகத்திற்கே தரக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி ராமனுடைய திருமேனிக்கு முன்னாடி மங்கி போச்சான். 0 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி எப்படி 1000 வாட்ஸ் பல்பு ஏற்றி வச்சோம்னா 0 வாட்ஸ் பல்பு எப்படி மங்கி போதோ, உலகத்துக்கு வேணால் சூரியன் வந்து பெருசு. ஆனால் ராமனுடைய அந்த ஒளி பொருந்திய மேனிக்கு முன்னாடியே அது 0 வாட்ஸ் பல்பு தான். கம்பர் பாடுறார் பாருங்க. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிஜோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு பாடுறார். இந்த சந்தத்தை நம்ம கேட்குறப்பே என்ன ஞாபகம் வந்துடணும், கம்பன் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் பெருமானினுடைய ஓசையை அப்படியே வாங்கி இந்த பாட்டை படிச்சிருக்கான்றத கொஞ்சம் சேர்த்து சிந்திச்சு பார்ப்போமே. உண்ணாமுலை உமையாலுடும் உடனாகிய ஒருவன் வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிஜோதியில் மறைய, பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மையோ மரகதமோ மறுகடலோ மழை முகிலோ, மண்ணார்ந்தர அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினி வழுவா வண்ண மருவி, பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறுகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். கம்பன் இந்த சந்தத்தில் 10 பாடல்களை பாடுறாங்க. 10 பாடல் பாடி முடித்த உடனே ராமன் அந்த வில்லை எடுத்து சுற்றி வச்சுட்டு அந்த மாலை பொழுதில் செய்ய வேண்டிய சூரியனுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் செய்கிறதுக்காக ராமன் புறப்பட்டு போகிறான். கம்பர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சந்தத்தை மாற்றுறார். எப்படி அங்கே ஞானசம்பந்தர் பெருமான் திருவண்ணாமலையிலேருந்து புறப்பட்டு போகிறப்போ ஒரு சந்தத்தை பாடினார். திருவண்ணாமலைக்கு அருகில் வந்த உடனே வேறு ஒரு சந்தத்தில் திருமுறையை பாடினார். ராமபிரான் கங்கை ஆற்றன் கரையில் நுழைகிறப்ப ஒரு சந்தமும், அந்த பாடல்கள் 10 பாடல்கள் முடித்த உடனே வேறு ஒரு சந்தமும் பாடினார் என்றால், இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் யாப்பு என்பது அது காலத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் ஓசையையும் கட்டமைப்பையும் மாற்றி அமைத்து பாடியிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் புதியதொரு செய்தியாக நமக்கு அமைந்திருக்கிறது. அன்புடைய மாணவ செல்வங்களே, யாப்பு என்பதற்கு வெறும் கட்டுதல் மட்டும் கிடையாது. அது புதுவது கிளத்தல், புதியன செய்தல். எந்த விதமான எதுகையும் மோனையும் இல்லாமல் அமைக்கக்கூடிய பாடலுக்கு பேர் தான் செந்தொடை. யார் சொல்கிறாரு? தொல்காப்பியர். இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய புது கவிதைகளும் சரி, சென்ட்ரியூ கவிதைகளும் சரி, குறும்பான்னு சொல்லக்கூடிய ஹைக்கூ கவிதைகளும் சரி, எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் எதுகையும் இருக்காது, மோனையும் இருக்காது. ஆனால் கவிதைக்குரிய கருத்து செறிவு இருக்குது, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் இருக்குது. அப்போ எதுகையும் மோனையும் இல்லையே, அப்போ இது எந்த யாப்புக்குள்ளே அடக்கலாம்னா அதை செந்தொடைக்குள்ளே என்ன செய்யலாம்? அடக்கலாம். இப்படி இடைக்காலத்தில் புதுமை செய்தவன் கம்பன். அதற்கடுத்தாற் போல தமிழில் மிக நீண்ட ஒரு அந்தாதி அமைப்பில் அமைந்த ஒரே பாடல் எது? வேறு யாரும் இல்லைங்க, 12 ஆழ்வார்களில் ஆழ்வார் என்ற சொல்லை சொல்லமானால் அது ஒருவரை மட்டும்தான் குறிக்கும். ஆழ்வார் அப்படின்னா அது நம்மாழ்வாரை மட்டும்தான் குறிக்கும். நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழி, அந்த 3000 பாடல்களும் அந்தாதி அமைப்பில் பாடப்பட்ட ஒரு வாரர். அவர் ஆரம்பத்தில் எப்படி ஒரு பாட்டு அந்தாதின்றதான் நமக்கு தெரியும். அந்த முதலா தொடுப்பது அந்தாதி, அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். எந்த சொல் முடியுதோ அந்த சொல்லில் அடுத்த பாடலை என்ன செய்வாங்க? தொடங்குவாங்க. அப்படி ஒரு
நீண்ட அந்தாதி அமைப்பில் ஒரு பாடல் அமைந்த ஒரு நூல் எது அப்படின்னா நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி. அதற்கடுத்து பிற்காலத்தில் நிறைய அந்தாதி நூல்கள் வந்துச்சு. அபிராமி அந்தாதி, 18 அந்தாதி அப்படின்னு நிறைய அந்தாதி நூல்கள் வந்துச்சு. இந்த அந்தாதி நூல்களுக்கெல்லாம் முதல்ல தொடங்கி வச்சது யார் அப்படின்னா நம்மாழ்வாருடைய அந்தாதி. பிற்காலத்தில் வந்த அந்தாதி நூல்கள் எல்லாம் 100 பாடல்களில் அமைஞ்சிச்சு. நம்மாழ்வார் மட்டும் கொஞ்சம் நீண்ட அமைப்பில் என்ன செஞ்சுருக்காரு, பாடிட்டு போனார். ஆனால் இந்த பாக்களினுடைய நீட்சியில் அதிகப்படியாக பிற்காலத்தில் பார்த்தோம்னா இனங்களை பொறுத்தளவு விருத்தத்தில் ஆசிரியப்பாவை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, அது வந்து பாடுறவங்களுடைய கவிஞனுடைய உள்ளம் எவ்வளவோ அத்தனை அடியில் அவன் பாட்டுக்கு நீட்டு எவ்வளோ வேணால் பாடலாம். இப்போ குரல் வெண்பானா 2 அடியில் தான் பாடணும், நேரிசை வெண்பானா 4 அடியில் தான் பாடணும் அப்படிலாம் இருக்குது. ஐங்குறுநூறு 3 அடியில் பாடலாம். ஆனால் அதே ஆசிரியப்பாவை நீட்டி நம்ம சங்க பாடல்லே பார்க்குறோம்ல 7, 8, 2 782 அடியில் மதுரை காஞ்சி நிலையாமை கருத்தை சொல்கிறத இந்த உலக நிலை இல்லாதது, யாக்கை நிலை இல்லாததுன்னு பாண்டிய மன்னனுக்கு சொல்லணும். அதுக்காக 782 அடி. ஏதாவது பரவாயில்லைங்க, பின்னாடி வந்து வள்ளலார் வந்து விருத்தம் பண்ணார். அது பாட்டுக்கு ஒரே ஒரு அடி தான், ஆனால் சீர் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போகும். ஆனால் நம்ம பாடி முடிக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன், நம்ம படித்து முடிக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு குறையாக சொல்லலை, மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு அதாவது யார் பாடுறானோ அந்த பாடக்கூடிய ஆசிரியருடைய உள்ள குறிப்புக்கு ஏற்றார் போல் அதை நீட்டிச்சு பாடலாம்னு பெரியவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நீட்சியுடைய ஒரு எதுன்னு பார்த்தோம்னா அது ஆசிரியப்பா தான். பெரும்பாலும் இதில் இன்னொரு ஒரு உட்குறிப்பை நம்ம நினைக்கணும். விருத்தப்பாக்களினுடைய ஆட்சி பின்னாடி வந்து நிரம்ப இருந்துச்சு. திருத்தக்க தேவர், கம்பர், அதற்கு பிறகு சூளாமணி முழுக்க விருத்தம் தான். அவங்கெல்லாம் வந்து கம்பனுக்கு பிற்பட்டவங்க. அதுபோல் சேக்கிழார் மறந்துடக்கூடாது. சேக்கிழாருடைய அந்த கதை உத்தி வந்து சேக்கிழார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம பட்டினப்பாலை இருக்குது பார்த்திங்க, பட்டினப்பாலை ஆசிரியர் யார், கடியலூர் உருத்திரம் கண்ணனார், அவர்கிட்டருந்து கதையை வாங்கிக்கிட்டார். என்ன சார் சேக்கிழார் வந்து கதையை அங்கேருந்து வாங்கிட்டாரா, இன்னும் புது சரடை விடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது. அது சங்க பாடலாகி போச்சு. சேக்கிழாருடைய பெரிய புராணம் வந்து அடிவுரையில் வரலாறு ஆச்சு. அதை போய் எப்படி வாங்கினார், அது வந்து வரலாறு வாங்கலைங்க, உத்தியை வாங்கிட்டார். நீங்கள் பட்டினப்பாலையை பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையில் முதல்லையும் சரி கடைசிலையும் சரி, முதல்ல வந்து அகம் தொடங்கும், கடைசியில் வந்து அகத்தில் முடியும். அதாவது தலைவி நான் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னுவான், அப்புறம் தலைவி புலம்புவான், அதோடு முடிச்சிடுவார். அப்புறம் தலைவன் வந்து அந்த 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 ஊரை வந்து வர்ணித்து பெரிய அளவில் அந்த பாட்டுக்கு வர்ணிச்சுட்டு போவான். கடைசி வரியில் இப்படிப்பட்ட இந்த பட்டினமே கிடைத்தாலும் சரி தலைவியே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு முடிப்பான். முடிப்பான். முதல்ல அகம், கடைசியில் அகம், இடையில அந்த ஊர் வர்ணனை. நமக்கு இதை ஞாபகப்படுத்துறது எப்படி ஞாபகப்படுத்து தெரியுமா, இது உங்களுக்கு ஒரு விருந்து. என்ன, சுந்தரருடைய வரலாறில் தொடங்குறாரு யார், சேக்கிழார் பெருமான். சுந்தரருடைய வரலாறில் முடிக்கிறாரு. இடையில 63 நாயன்மார்களுடைய 62 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு விளக்கி சொல்கிறாரு. பட்டினப்பாலையில் முதல்ல அகம், கடைசியில் அகம், இடையில அந்த ஊரோட வர்ணனை. முதல்ல சுந்தரர் வரலாறு, கடைசியிலே சுந்தரர் வரலாறு, இடைப்பட்டதில் என்னது நாயன்மார்களுடைய வரலாறு. அந்த உத்தியை சேக்கிழார் பெருமான் எடுத்துக்கிட்டார். உத்தி அங்கே எடுத்தார். யாப்புக்கு என்ன பண்ணார், திருத்தக்க தேவர், கம்பர் இப்படிப்பட்டவங்கிட்டிருந்து யாப்பு வடிவத்தை அவர் வாங்கிக்கிட்டார். மறந்துடக்கூடாது. ஏன்னா விருத்தத்தினுடைய ஆட்சின்றது மிகப்பெரிய ஆட்சி, நம்ம தெரிஞ்சுக்கணும். விருத்தம் வந்து அது வஞ்சி விருத்தம், கலி விருத்தம், இது ரொம்ப எளிமையானது. இந்த விருத்தப்பா வகைகள்லாம் பெரும்பாலும் சீர் அடிப்படையில் வகுக்கப்படுறது தான் என்னது விருத்தத்தினுடைய வகைகள். பெரும்பாலும் எல்லாமே வந்து சீர் அடிப்படையில், சீர்னாலே அடுத்த அடி வந்துடும், அந்த அடிப்படையில் வகுக்கப்படுறது தான் என்னது விருத்தங்கள். எல்லாம் விருத்தங்களை கட்டாயம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிற்காலத்தில் வந்த பாரதி தான் என்ன பண்ணுறான், இந்த கும்மிப்பாட்டு, தெம்பாங்கு இதெல்லாம் வந்து பாரதி தான் என்ன செய்கிறான், அதிகப்படியாக வந்து அவன் வந்து பாடப்படுறான், அவன் வந்து பாடுறான். முக்கூற்று பள்ளியில் வந்து அதில் வந்து நிறைய உரையாடல் அமைப்பில் சிந்து பாவகை வந்து முதல்ல தொடங்கியிருந்தாலும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சிந்து பாவகையில் அமைந்தது தான் என்னது செந்தமிழ்நாடு நின் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற அந்த சிந்து பாவகையில் அமைந்த ஒரு யாப்பு. நம்ம வந்து பெரும்பாலும்
இந்த மாதிரி யாப்பு வகைகள் பார்க்குறப்ப இதனுடைய இலக்கணங்களை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நூல்களை மட்டும் உங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன் என்னுடைய உரையை. ஏன்னா அது பாட்டுக்கு யாப்பை பற்றி பேசணும்னா அது பாட்டுக்கு விரிப்பின் பெருகும். நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீவாஜா வாக்கீச கலாநிதி கீவாஜாவோட கவி பாடலாம் நீங்கள் படித்தே ஆகணுங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்போ ஆக வேண்டிய ஒரு நூலில் வந்து கவி பாடலாம் வாசிக்கணும். ஏன்னா அதில் வந்து யாப்பருங்கல காரிகை, தொல்காப்பியம் எல்லா நூல்களுக்குரிய இலக்கணத்தை எளிமையாக கலைமகளில் வாசகர்களுக்காக எழுதுனது. வாசகர்கள் இல்லைங்க, நம்மளை மாதிரி தமிழை வாசிக்கிற நம்முடைய அன்பர்களுக்காக கீவாஜா எழுதுனது. வாக்கீச கலாநிதி யாருன்னு கேட்டுவிடாதீங்க, நம்ம தமிழ் தாத்தா இருக்கார் பாருங்க, அவரோட மாணவர் கீவாஜா எழுதுனது. அந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய நுட்பங்கள்லாம் சொல்லுவாருங்க. இப்போ நம்மளாம் சின்ன கிளாஸில் போய் குழந்தைகளுக்கெல்லாம் அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லிக் கொடுப்போம். நம்ம அழகிட்டு வாய்ப்பாடு நமக்கு தெரியும். நேர் தேமா நிறை புளிமா அப்படின்னு அழகீடு பண்ணுவோம். தொல்காப்பியர் சொல்லுவார், அழகீடு பண்ணுறப்ப நீங்கள் குறில் எழுத்தில் அதை மெய் எழுத்தில் விட்டு பிடுங்கன்னுவார். அதாவது குறில் தனித்து குறில் ஒற்று, நெடில் தனித்து நெடில் ஒற்று. தொல்காப்பியர் சொல்லுவார், இந்த ஒற்றுன்றதெல்லாம் விட்டுரு அப்படின்றார். குறில் நெடில் அவ்வளோதான், அதுனா நேரசை. 2 குறில் நெடில் அதெல்லாம் நிறையசை, ஒற்றை விட்டுருன்னுவார். கீவாஜா சொல்லுவார், அதையே ஒற்றை விட்டுருணும், ஒற்றை விட்டுட்டு ஏன் அழகீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். கீவாஜா அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார், ஏன் ஒற்றை எழுத்தை விடணும் அழகீடு பண்ணுறப்ப? பஸ்ஸில் எல்லோரும் போகிறோம் நம்ம குடும்பத்தோடு. இப்போ போக முடியாது, கரோனா வைரஸ் அரசாங்கம் முறைப்படுத்தின பிறகு தான் போக முடியும். அப்போ குடும்பத்தோடு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி போகிற சமயத்தில் பஸ்ஸில் எல்லோருக்கும் டிக்கெட் எடுக்கிறோம். 3 வயசு கம்மியாக இருக்க குழந்தைக்கு என்ன கிடையாதுங்க, டிக்கெட் கிடையாது. 3 வயசு கம்மியாக இருக்க குழந்தைக்கு எப்படி பஸ்ஸில் டிக்கெட் இல்லையோ, ஒரு மாத்திரை கம்மியாக அரை மாத்திரை இருக்கக்கூடிய மெய் எழுத்தை நீங்கள் ஒரு கணக்கில் வைக்காதீங்கன்னு வர கீவாஜா. இப்படி ஒரு எளிமையான உதாரணங்களை சொல்லி இலக்கணத்தை எளிமைப்படுத்துகிறவர் யாருன்னா கீவாஜா. நிறைய உதாரணம் சொல்லுவார், செய்யுள்ளையும் காட்டுவார், வழக்கத்துலேயும் காட்டுவார். கீவாஜாவோட கவி பாடலாம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதே போல் ஐயாவோட இன்னொரு நூல் என்ன அப்படின்னா, விடையவன் விடைகள் அப்படின்ற ஒரு நூல். இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும், நீங்கள் வாங்கி படிக்கணும். வாங்கி படிக்க முடியாதவங்க இணையதளத்தில் பதிவிறக்கம் பண்ணி இந்த நூல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் யாப்பிலக்கணத்தில் இன்னும் நம்ம ஒரு படி மேலே போக முடியும். கவி பாடலாம் அப்படின்ற அந்த நூல், அதுபோல் விடையவன் விடைகள், அப்புறம் கவிஞராக அப்படின்னு ஆக்கி பரந்தாமனார் நூல் எழுதியிருக்காரு. இந்த நூல் வந்து யாப்பிலக்கணத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். அது கவி பாடலாம் கட்டாயம் நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு நூல். நமக்கு எந்த நேரத்திலும் யாப்புக்கு ஒரு தோணி போல், யாப்பருங்கெல்லாம் மட்டும் கிடையாது, கவி பாடலாமும் நமக்கு ஒரு தோணி போல தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதற்கு போல் விசாகப்பெருமாள் ஐயருடைய யாப்பிலக்கணம். அப்புறங்க நீங்கள் எந்த நூல் வச்சுருக்கீங்களோ இல்லையோ யாப்பிலக்கணத்திற்கு யாப்பருங்கல காரிகை நமக்கு வேணும். ஒரு பழமொழி உண்டு, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை அடித்து பிழைப்பதே மேல். அது வந்து அப்படிலாம் நம்ம வந்து ஒன்றும் எடுத்துக்க வேணாம். அப்படி வந்து நம்ம இன்றைக்கி அப்படி படிக்க வேணாம். இன்றைக்கி தமிழ் படித்தாலே பொன், தமிழ் படித்தாலே செல்வம், தமிழ் படித்தாலே வளம். ஏன்னா தமிழ் தாய் வந்து நம்மளை என்றைக்கும் என்ன செய்ய விட மாட்டா, கைவிடவே மாட்டா. அன்றைக்கி புலவர்கள் வந்து குடிசையிலையும் மண்ணிலையும் மலையிலையும் குன்றுலையும் வறுமை